அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 30 முடிவதற்குள் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி, நடக்க போகும் அதிசய நிகழ்வு என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளுடைய அமைப்பு இறைவன் காட்டக்கூடிய முதன்மையான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அதிலும் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு 9 வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. குரு சந்திர யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. குருவுடன் இணைந்து உச்சம் பெற்று சந்திரன் சஞ்சரிக்க போகிறார். பிறகு ஆட்சி பலமும் பெறுகிறாருங்க. இப்பது மட்டுமல்லாது ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி இருக்கிறார். ஜென்மத்தில் 3 கிரக நிலைகள் சஞ்சரிக்கும் போது தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் வலுப்படுத்துகிறார். இப்படி பல கிரக நிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் வருவது இறைவன் காட்டக்கூடிய முதன்மையான அறிகுறியாக நல்ல நேரத்திற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. அது மட்டுமல்லாது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல் மற்றும் வளர்ச்சிக்காக பல்வேறு வகையான திட்டங்களை மேற்கொள்ளும் போது பள்ளிக்கு அடுக்கக்கூடிய அறிகுறி கூட நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஆனால் உங்களுடைய உழைப்பின் பால் இருக்க வேண்டுங்க. ஆனால் அதை விட்டுவிட்டு 1 கொடுத்தால் 2, 2க்கு 4, 4க்கு 8, 10க்கு 20 என்று சொல்லக்கூடிய ஏமாற்று வேலைகளை நம்பக்கூடாதுங்க. அப்படி நம்பி அதில் முதலீடு செய்வது இறைவன் கொடுக்கக்கூடிய கெட்ட நேரத்திற்கான அறிகுறியாகவும் அமையலாம். இதை நிச்சயமாக உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது ஒரு சிறு குழந்தையை பார்த்துவிட்டு செல்லும் போது அன்றைய நாள் மிக சிறப்பாக அமைகிறது. அது மட்டுமல்லாது எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி நிறைவாக கிடைக்கிறது. அனைத்தையும் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் கிடைக்கிறது என்பதை உணர்வது கூட இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறிங்க. இது உங்களுக்கு விரும்பிய நபராக இருக்கலாம், சிறு குழந்தையாக இருக்கலாம், அல்லது இறைவன் வழிபாடு செய்வது, ஆலயத்திற்கு சென்று இறைவனை பார்த்து செல்வதாக கூட இருக்கலாங்க. அதுவும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி. அது மட்டுமல்லாது உங்களுடைய குறைகளை கூட நிறைகளாக மாற்றக்கூடிய அளவிற்கு, வளர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு, உங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய சில சிரமங்கள் கூட இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் வாட்ச்மேன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. அவருக்கு அந்த வேலையில் அவருடன் பணியாற்றக்கூடிய கணக்கு வழக்குகளை எழுதக்கூடிய ஒரு வாட்ச்மேனாக இருந்தவர் அந்த பணியை விட்டு செல்கிறாருங்க. அப்போது அந்த பணி இவருக்கு வழங்குவதற்காக அந்த கம்பெனியின் முதலாளி இவரை அழைத்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க இவருக்கு தெரியவில்லை என்று சொல்கிறாருங்க. எழுத படிக்க தெரியவில்லை என்று சொன்னவுடன் இவருக்கு இருந்த வேலையும் பறிபோகிறது. அப்போது வேலை வாய்ப்பு இல்லாமல் அவருடைய பொருளாதாரம் சிக்கலாகிறது. அவருடைய குறையால் ஏற்பட்டாலும் கூட மனம் உடைந்து விடாமல் அவர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார். இது போன்றுதான் தங்களுடைய குறைகளால் கூட கன்னிராசிக்காரர்களுக்கும் சில சிரமங்கள் வரலாம். ஆனால் அதை நல்ல வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் அடுத்ததாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில் ஹெல்பராக, உதவியாளராக பணியில் இணைகிறாருங்க. அப்போது அந்த கம்பெனியில் ஹெல்பர் மெக்கானிக் பணிக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி வர சொல்லி இவருக்கு வெகு தூர பயணத்தை அனுப்புகின்றனர். அங்கு சென்று அவர் அந்த பொருட்களை வாங்கி வந்து கம்பெனியில் கொடுக்கிறாருங்க. அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அந்த பகுதியை சுற்றி பார்த்தால் ஒரு இடத்தில் கூட மெக்கானிக் உபகரண கடைகள் எதுவுமே இல்லை. உடனடியாக அவர் அந்த வேலையை விட்டுவிட்டு தள்ளுவண்டி கடையில், ரோட்டு கடையில் மெக்கானிக் உபகரண பாகங்களை விற்க ஆரம்பிக்கிறாருங்க. நல்ல லாபம் கிடைக்கிறது. உடனே வாடகை கட்டிடத்திற்கு தன்னுடைய தொழிலை மாற்றுகிறார். மேலும் நல்ல லாபம் கிடைக்கிறது. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றக்கூடிய அந்த நபர் டீலர்ஷிப்பையும் எடுத்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறுகிறார். சிறிது காலம் கழித்ததற்கு பிறகு அவரே சொந்தமாக அந்த பொருட்களை தயாரிக்கக்கூடிய அளவிற்கு கம்பெனியை நிறுவுகிறாருங்க. இப்படி அவரிடம் இருந்த குறை கூட அதை களைந்து அவருடைய வளர்ச்சியை நிறைவு பெறக்கூடிய வகையில் மாறுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுகிறது. இது போன்று கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது அந்த பகுதியில் ஒரு ஆலய திருவிழா ஒன்று நடைபெறுகிறது. அதற்கான அன்னதான நன்கொடையாக கோவில் நிர்வாகத்தினர் பலரிடம் நன்கொடை வசூலித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்போது அவரிடம் வந்து நன்கொடை கேட்க இவரும் தாராள மனதுடன் நன்கொடையை கொடுக்கிறாருங்க. நன்கொடையை வாங்கி கொண்ட கோவில் நிர்வாகிகள் அதற்கான ரசீதியில் அவர் கொடுத்த தொகையை எழுதி கையொப்பமிடம் சொல்லும்படி கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்கிறார், எனக்கு கையொப்பமிட தெரியாது, ஏனென்றால் எழுத படிக்கவே தெரியாது என்று சொல்கிறாருங்க.
அப்போது அவரை வியந்து பார்த்த அந்த கோவில் நிர்வாகி, உங்களுக்கு எழுத படிக்க தெரியாமலே இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறீர்களே, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் சாதிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவரிடம் கேட்க, எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நிச்சயம் வாட்ச்மேனா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு ரொம்பவே யதார்த்தமா பதில் சொல்றாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய குறைகளை கூட பெரிதாக நாம் எண்ணாமல் அதிலிருந்து எப்படி மாற்றத்தை சந்திப்பது, நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளாக மாற்றுவது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக பல நல்ல மாறுதல்கள் கிடைக்கும். ஏனென்றால் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வருகின்றன. ஏனென்றால் சந்திரன் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தையும் உச்சமும் ஆட்சியும் பெற்று சஞ்சரிக்க போகிறார். பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. நம்மளுடைய இணையதள பக்கத்தில் ராசி பலன்கள், ஆலயத்தில் எப்படி பரிகாரத்தை மேற்கொள்வது, நவகிரக வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது, மகாலய அமாவாசை பலன்கள் என்ன என்பது உள்ளிட்ட பயனுள்ள தகவல்களை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் பேஜ்லையும் இருக்கு. மறக்காம பார்த்து பயன்பெறுங்கள். இப்போது இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை பார்த்தால் குருவும் சந்திரனும் இணைவதால் மிக பெரிய அளவில் குரு சந்திர யோகம் நிறைவாக கிடைக்கிறது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசியில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திரனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். பிறகு ஆட்சி பலமும் பெறுகிறாருங்க. எனவே எந்த காரியத்தை தொட்டாலும் மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் பதிவு செய்ய முடியும். மனதிற்கு பிடித்த பல சுப காரியங்கள் இனிமையாக கைகூடும். சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட தொழில் ரீதியாக திருப்திகரமான சூழல் உண்டு. சப்தமத்தில் ராகு இருந்தாலும் கூட உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களிடம் ஏற்பட்ட மனவருத்தம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் ஜென்மத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறார். மட்டுமல்லாது அவருடன் இணைந்து உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியிலும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு. தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் மிக வலுவாக சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் கலைத்துறை ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையும். புதிய தொழில் ரீதியான வளர்ச்சி நிறைந்த பாதைகளையும் சிறப்பாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பல நெருக்கடிகளும் தடைகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பதிவு செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பால் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு அதிசய நிகழ்வாக இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான பல அறிகுறிகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி பல விஷயங்கள்ல நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.